திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் செய்திகளை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். எல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்களே, நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு? அது 2000 கனடி திறந்து விட சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் தலையிடுவதற்கு எல்லா அதிகாரமும் எடுங்க, அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது. இப்போதாவது மத்திய அரசு உடனடியாக இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதை பார்லிமெண்ட்லேயாவது இந்த அரசு அவங்க கட்சி மூலமாக ஆளுங்கட்சி அதிமுக சார்பில் எடுத்து சொல்லி மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த காவேரி இஷ்யூனால குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டு விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்காத காரணத்தினால பல பேர் தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்தக்கூடிய முயற்சியில் இந்த அரசு உடனடியாக ஈடுபடணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உரிய உதவித்தொகையை கொடுக்க வேண்டும். புதிதாக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இதை உரிய நடவடிக்கை வேகமாக எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நீங்க தமிழகத்தை வறட்சி பாதிக்கப்பட்ட மாநிலமா அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க. இதுவரை அது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல. எதிர்கட்சிக்கு வைக்கிற எந்த கோரிக்கையும் இப்ப இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி எதையும் காதல வாங்குறதில்லை. அதனால நீங்களே இப்ப சொல்றீங்க வறட்சி மாவட்டம் சொல்லி. ஆமா, நான் பலமுறை இதை சொல்லியிருக்கிறோம். அதுக்காக உடனடியாக சட்டமன்றத்தை ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி வறட்சி மாவட்டமாக அறிவிக்கணும் அப்படின்னு சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வரணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆக புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் இதுக்குரிய நடவடிக்கை புதுசாக பொறுப்பேற்றிருக்க முதலமைச்சரை நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் போய் சந்திச்சு கேட்டீங்களான்னு இப்போ உடனே போய் சந்திச்சு கேட்டு அது விளக்கத்தை நீங்கள் எங்க சொன்னீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்றேன்.